ஒரு மாஃபியாவிடம் விவசாயிகளை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்துவிட்டு பணம் கொடுத்துவிட்டு ஏமாந்துருக்காரு. அதாவது அது பொய் வழக்குன்னு தெரியும். இருந்தாலும் அவர் சொல்றதே ஒண்ணு என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் பணம் கொடுத்தோம்னு தான் சொல்றாரு. அவர்களை போல லஞ்சம் கொடுத்தோம்னு தான் சொல்றாரு. லஞ்சம் வாங்குகின்றதற்கே பெயர் பெற்றவர்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் 99ல நான் இங்கு பாராளுமன்ற வேட்பாளர் இருந்தப்ப பெரியகுளம் நகர கழக செயலாளர், இவர் அப்ப சின்னமனூர் ஒன்றிய செயலாளர், அப்பொழுது நகராட்சி சேர்ந்தார். அம்மா அவர்களுக்கு எவ்வளவு உயர்வை எல்லாம் கொடுத்தார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக அவர் எவ்வளவோ உயர்வுகளை பெற்றார். 2 முறை அம்மா அவர்களாலும் 3வது முறை எங்களாலும் முதல்வராக இருந்தவர். அதற்கு பின்பு அண்ணன் பழனிசாமியோடு சேர்ந்து அவர் ஆட்சியில் தொடர்ந்தார் துணை முதல்வராக. அவர் எங்களோடு ஆட்சி அதிகாரம் எல்லாம் போன பிறகுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் நட்பு கரம் நீட்டோம். அவர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும். அவர் அம்மாவின் தொண்டர். அம்மா அவர்கள் இந்த அதிமுக ஆட்சியில 3 முறை முதல்வர் பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். அவர் சரியான முடிவு எடுத்து வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவருடைய உயர்வுல எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். சின்னம்மா அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று எல்லாரும் கேட்டபோது நான் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தனது பதவியை ராஜினாமா அந்த 1 வாரம் பொறுத்திருந்தார். 7ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு இருந்தவர் அந்த தர்ம யுத்தத்தை யார் பேச்சே கேட்டுட்டு தொடங்கணும்னு சொல்றாருல, தொடங்காமல் இருந்தார். 2014 பிப்ரவரி 14 எங்க சிட்டிக்கு எதிராக மீண்டும் முதல்வராக. இந்த 26 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு உண்மையான விடியலை கொண்டு வரும். அது அம்மாவின் ஆட்சியை, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை, மோடி அவர்கள் தமிழ்நாட்டை தத்தெடுத்துக் கொள்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு எப்படி அம்மா இந்த தேனி மாவட்டத்தை ஒரு தத்தெடுத்திருந்தாரோ அது போல இன்றைக்கு அம்மா அவர்கள் இடத்துல மோடி தான் எங்களுக்கு இருக்கிறார். மோடி அவர்கள் தமிழ்நாட்டையே, அம்மா அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடே அவருக்கு வேண்டியிருந்தாலும் நம்ம தேனி மாவட்டம் என்பது அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஈடுபாடோடு அம்மா அவர்களுக்கு இருந்தது தெரியும். அது போல தமிழ்நாட்டையே மோடி அவர்கள் தத்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று தந்து மீண்டும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாகுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம். அதற்காகத்தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரணும். நான் சொல்லிட்டேன், நான் பதவிக்கு வரணும், நான் தேர்தலே போட்டியிடலன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னை சேர்ந்தவர்கள், எனக்காக 8 ஆண்டுகள் என்னோடு போராடியவர்கள், பதவி இருந்தவர்கள், என்னை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் யாராவது 2-3 பேரை அமைச்சராக பார்க்க வேண்டும் என்பது ஆசை. ஏன்னா நான் அதிகாரத்தின் பக்கத்திலே ஒரு அம்மா என்கிற பெரிய ஆளுமையின் பக்கத்திலே இருந்தோம். அதனால இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக பார்ப்பதில்லை. எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை அவர் ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு, புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சிக்கிறது. என்ன சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டைலாக் எழுதிட்டு என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. ஏங்க அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதேக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் தாங்க. அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியாக தெரிஞ்சு, ஊழலை ஒழிப்போங்கிறீங்களே, நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டு தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா, அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வந்து முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், எங்க கொள்கை எதிரி உடலங்காதிரின்னு பேசிட்டு இருக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.